ஏங்க ஏங்க தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க. ஏங்க கூமாவட்டி வந்தீங்கன்னு வச்சுங்களே. We should be take care of the next few overs. Batsmen have a struggle to bat at the time, so that's why we choosing some other things. Thanks a lot. ஐயா மரத்தை இன்னைக்கே நைட்டே வெட்டிடுற ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா, நேற்று டிலே ஆயிடுச்சியா, நான் அனுப்பிடுறேன் ஐயா, பாத்துக்கங்க ஐயா, அந்த குட்டு பயிலுங்க வந்துட போறாங்க அப்படின்னா. அடே ஜாக்கு, அத போன் எடுத்து அந்த குழந்தை காத்துல வைக்கேன்டா. ஊபா பாபா ஹாபி ஹோ, ஊபா பாபா ஹாபி ஹோ. ஏண்டா ஒர்க் பண்ணிச்சாடா? என்ன இங்க பாருடா, இந்த வெட்டுக்காரு மரத்தை வெட்ட போறேன்டா, அவனு இன்னைக்கு அடிச்சு கம்மா பண்ணிடுவேன்டா, வாடா. ஐயோ சரம் கடிச்சு வேற வந்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அகில் எனக்கு அந்த மந்திரத்தை கொஞ்சம் சவுண்டா சொல்றீங்களா ப்ளீஸ்? இப்போ இந்த மார்கன் படம் தாண்டி லைனப்ல ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா? ஆமாம், ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ தான் ஜஸ்ட் ப்ராஜெக்ட் நம்பர் 1 அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. அது வந்து இன்னும் யார் பண்ணுறாங்கன்றது அஃபிஷியலாக இன்னும் அவங்க சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னால் சொல்ல முடியும். பட் ஒரு மூவி தான், நல்ல ஒரு மூவி தான். அப்கமிங் ஒரு பெரிய பட்ஜெட்டில், பெரிய பட்ஜெட் மீன்ஸ் ரொம்ப பெரிய பட்ஜெட் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ஒரு மூவி தான். ஸோ அந்த மூவியில் நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஒன்று பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் இருக்கிற ஃபைனலி டீம் பண்ணுற இப்போ மிஸ்டர் பாரத் அப்படின்ற ஒரு இதில் ஒரு சின்ன கேரக்டர், நம்ம டீம் அது வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான். அது எதுக்காக அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாள் அந்த ஃபைனலியில் இருந்தோம். ஸோ அந்த டீமில் நம்ம அந்த மூவிலையும் ஒரு பார்ட்டாக இருக்கணும், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மத்தியில் நம்ம அது ஒன்று பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறையா வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த மாதிரி ரெகக்னைஸ் பண்ணி நீங்க சொல்லியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட மார்கன் படத்தோட டைரக்டரே பார்த்திருந்தாருன்னே உங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி இந்த மார்கன் படத்தை பார்த்தா இன்னும் எவ்வளவு டைரக்டர்ஸ் வந்து உங்களை கால் பேக் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. கண்டிப்பா அதெல்லாம் நடக்கணும் அப்படின்றது எங்களோட பெஸ்ட் விஷஸ். இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மிமிக்ரி பண்றீங்க அப்படின்றப்ப இப்ப கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது அந்த கூமாபட்டி ஏங்க அந்த இதுதான். அந்த மாதிரி சும்மா ஏதாவது எங்களுக்கு பேசிக்கலாம். அது ஜஸ்ட்டு இப்போ தான் நானுமே இப்போ தான் பார்த்தேன். ஒரு ஓகே ஓரளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். வரலைன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. ஏங்க தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க. ஏங்க கூமாவட்டி வந்தீங்கன்னு வச்சுங்களே, செம்மையா இருக்குங்க. கூமாவட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க, செம்மையா இருக்குங்க டீச்சர். வேற லெவல் அது சொல்றோட டக்குன்னு எடுத்துட்டீங்க. அந்த வாய்ஸ் வரலன்றீங்க, ஆனா செம்மையா அப்படியா? நம்ம அதான் அது தெரியல, அது வந்துருச்சு அவ்வளவுதான். ரீசன்ட் டைம்ல நீங்களே வந்து இந்த வாய்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம்டா அப்படின்னு ஏதாவது வாய்ஸ் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ணலான்னா என்னோட யூனிக்ஸ்லயே அது இன்னும் யூனிக்காக தான் இருக்குது. நிறையா பேர் வந்து அந்த வாய்ஸஸ்லாம் ட்ரை பண்ணல. நான் பொதுவாக மிமிக்ரி பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நான் பொதுவாகவே இப்போ நார்மலாக இப்போ ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வராங்க அப்படின்னா அஜித் சார், விஜய் சார், ரஜினி சார் இதுதான் பேசுவாங்க. ஸோ அதுக்கு மீறி இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. நிறையா பேர் நிறையா வாய்ஸஸ் பேசுகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நானுமே அந்த டயத்தில் இருக்கும்போது நான் யூனிக் வாய்ஸஸ் தான் எடுத்தேன். அதான் கண்டிப்பா. நீங்க எப்படி சொல்றது, கிரிக்கெட் பாப்பீங்களா? ஓரளவுக்கு. தோனியோட வாய்ஸ் ஞாபகம் இருக்கா? மைண்ட்ல இருக்கா? ஓகே. இப்போ நீங்க தான் வந்து அம்பையர், தேர்ட் ரெஃபரி என்கிட்ட வந்து கேட்குறீங்க நீங்க என்ன பேட்டிங் பண்ண போறீங்களா, அது சொன்னீங்கன்னா when it's come to 15 to 20 overs, we have to be concentrate in the central point of the game, and youngsters have a great spark in the game, and we should be take care of the next few overs. Batsmen have a struggle to bat at the time, so that's why we choosing some other things. Thanks a lot. Oh my god, amazing. வேற லெவல்ல இருக்கு. தல வாய்ஸ் எடுத்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறேன். அப்படியே ஓகே. அப்புறம் இது இன்னும் கொஞ்சம் கிரிக்கெட்லயே நான் நிறைய பண்ணுவேன். இன்னும் அந்த இடத்துல நான் யூனிக்காக பண்ணதுன்னா கார்ட்டூன்ஸ் வாய்ஸஸ் நான் நிறைய பண்ணுவேன்.
சுட்டி டிவில வருத்தப்படாத கரடி ஆமா ஆஹா என்ன குட்டு பட எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆஹா எங்க அம்மா வாங்கி கொடுத்த எல்லாத்தையுமே தூக்கி போட்டு பிடிச்சாடா சாமி. சொல்லுங்க சாமி. ஓட வேற கால் பண்றாரு. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா மரத்தை இன்னைக்கே நைட்டே வெட்டிடுற ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா, நேற்று டிலே ஆயிடுச்சியா, நான் அனுப்பிடுறையா பாத்துக்கங்கய்யா, அந்த குட்டு பயிலுங்க வந்துட போறாங்க அப்படின்னா. என்ன இங்க பாருடா இந்த வேட்டைக்காரு மரத்தை வெட்ட போறேன்டா அப்படின்னு இன்னைக்கு அடிச்சு கம்மா பண்ணிடுவேன்டா வாட. அவ்வளவுதான். கிட்ஸ்லாம் பார்த்தா அவ்வளவுதான். ஆக்சுவலி என்னன்னா இப்போ நான் ஊருக்கு போனாலோ இது பண்ணாலோ நான் இப்போ ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அவங்க எல்லாருமே உட்காந்துருவாங்க. எனக்கே இன்னும் கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு அதான் என்னன்னா இன்னொன்னு கிட்ஸ் அது கிட்ஸோட நிற்காது. இப்போ கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸுமே அதை பார்த்து அவங்களுக்கும் அது பிடிச்சி போயிருக்கும். ஸோ அவங்களே ரசிப்பாங்க. நான் நிறைய அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் போயிருக்கேன். ஐ மீன் ஸ்கூல்ஸ்க்காக இருக்கட்டும், காலேஜுக்காக இருக்கட்டும், எங்கே போனாலுமே அந்த கார்ட்டூன்ஸ்க்கு வாய்ஸ் ஐ மீன் நிறையா ஃபேன் பேசஸ் இருக்காங்க. அதுவா இருக்கட்டும், அது அது ஒரு தனி ராகம். ஆமா, சோ அது அப்படிதான் போயிட்டு இருக்கோம். இது மாதிரி தான். இன்னும் ஒரே ஒரு வாய்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நீங்க எடுக்கிற வாய்ஸ்லாம் நான் அவ்வளவா கேட்காம மிமிக்ரி பண்ணி. அது புரியுது. ஜாக்கி ஜான் பாத்துருக்கீங்களா? ஜாக்கி ஜான்ல அதுல இது பண்றான். அடே ஜாக்கி, அத போன் எடுத்து அந்த குழந்தை காதுல வையேன்டா. ஊபா பாபா ஹாபி ஹோ, ஊபா பாபா ஹாபி ஹோ. ஏண்டா ஒர்க் பண்ணிச்சாடா? அகில் ஐயோ சடன் கார்ட்ஸ் வேற வந்துட்டாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அகில் எனக்கு அந்த மந்திரத்தை கொஞ்சம் சவுண்டா சொல்றீங்களா ப்ளீஸ்? அப்படி அடா டேய், லவுட் ஸ்பீக்கர்ல போடுடா. ஏடா பாத்துக்கடா. அகில் லவுட் ஸ்பீக்கர்ல போடுறது எல்லா பக்கமே வந்து அடிக்கிறாங்க. நான் என்னதான் பண்றது சொல்லுங்க. அமேசிங். ஒரே தடவை அந்த அங்கிள் வாய்ஸ் ஜாக்கி வாய்ஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆகி எடுக்கிறதுலாம் வேற லெவல். ஆக்சுவலி நீங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி மல்டி டேலண்டடா எனக்கு ஃபீல் ஆகுறீங்க. நீங்க வந்து ஆக்டிங் மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயத்த எப்பவுமே விட்டுறாதீங்க. நிறைய பண்ணிட்டே இருங்க, என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு. கண்டிப்பா. அதுதான். அதுல இன்னொன்னு ஒரே ஒரு யூனிக் நானே ஒரு ஆஃபர் இதா கொடுக்குறேன். மகாபாரதம் சீரிஸ் பாத்திருக்கீங்களா? விஜய் டிவில போடுவாங்க. சோ அது ரொம்ப ஃபேவரட்டான சீரிஸ் நிறைய பேருக்கு, நல்ல ஹிட்டான சீரிஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர கேரக்டர்ஸ் நம்ம தமிழ் ஆளுங்க அதை டப் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட் நிறைய பண்ணியிருக்காங்க. நான் அதை மிமிக்ரி தான் பண்ணுறேன். அஃபிஷியலாக நான் யாருக்கும் டப்பிங்லாம் கொடுத்ததில்ல. பட் எனக்கு அந்த கேரக்டராகவும் சரி, அவங்க டப் பண்ண விதமாகவும் சரி, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சகுனி. அதில் சகுனி இருப்பாங்கல்ல, அன்பு மருமகனே அந்த பஞ்ச பாண்டவர்கள் அனைவரும் ஒவ்வொரு விதத்தில் திறமை கொண்டவர்கள் மருமகனே, திறமை கொண்டவர்கள். முக்கியமான ஒன்று அவர்களிடம் இருப்பது அந்த வசுதேவ கிருஷ்ணன். எனவே நாம் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் மருமகனே, சிந்தித்து செயலாற்ற வேண்டும். ஸோ இது வந்து அது சகுனி. அப்புறம் அதுலேயே நம்ம கிருஷ்ணரோட வாய்ஸ். ஒன்றை நினைவில் கொள் சகி, காலமானது மானிடர்கள் காட்டும் பாதையில் பயணிப்பதில்லை, காலத்தின் பாதையிலேயே மானிடர்கள் பயணிக்க வேண்டும். அதையே நீதி என்பார்கள். உண்மையில் அன்பு குடிகொண்ட கிருதயத்தில் மோகமானது தோன்றுவதில்லை. அன்பு தர்மமாகும் குருதேவா, மோகம் அதர்மம். ஸோ இது நிறைய ரீல்ஸ்ல கேட்டிருப்பீங்க மேபி. அதாவது மகாபாரதம் சீரீஸ் வந்து எங்க வீட்டுலலாம் பாத்தீங்கன்னா லாக்டவுன்ல ரிப்பீட் போட்டாங்க. அது ரிப்பீட் நிறைய வாட்டி போட்டுமே திருப்பி உட்காந்து பார்த்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இது. இப்போ இருக்கிற மோஸ்ட்லி இருக்கிறவங்க வந்து அந்த ரீல்ஸ் நிறைய பார்த்துருப்பாங்க. அண்ட் அதுலயே அந்த அர்ஜுனன் அவருக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே நல்ல எனக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸஸ். இந்த அரசு சபையானது பாஞ்சாலி என்னும் பேதையை தீயவர்கள் அவமதிப்பதை கண்டு வாயடைத்து நின்றது. உறுதி கொண்ட நெஞ்சுடன் சூழ்நிலைக்கிறேன். கௌரவர் குலம் வேரோடு சாய்க்கப்படும். சிவபெருமானின் ருத்ர தாண்டவம் நிகழும். குருதி புனல் பெருக்கெடுக்கும். மகாபாரதம் உருவாகும். அப்படியே மகாபாரதம் வேற லெவல். ஆக்சுவலி வந்து எப்படி சொல்றது, ரொம்ப கேட்கவே பார்க்க நல்லா இருக்கு, கேட்கவும் நல்லா இருக்கு. உங்க டேலண்ட் வந்து எல்லாருக்கும் தெரியணும். இன்னும் வந்து உங்களோட பேரு, உங்களோட ஃபேஸ் எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ணும் அப்படின்றதுக்கு பெஸ்ட் விஷஸ். வே லாங் டு கோ. Thank you so much for the time. Thank you so much. And also நீங்களும் சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணீங்க. இட் வாஸ் ரியலி சூப்பர். நல்லா பண்றீங்க.
உங்களுக்கும் உங்களோட விஷஸ் வந்து எல்லாமே பூர்த்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.